வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு பழத்தோட மருத்துவ குணத்தை பார்க்கலாம். ஆரஞ்சு அப்படின்னாலே கமலா ஆரஞ்சு தான். சித்த மருத்துவத்தில் கமலா பழம் அப்படின்னா இந்த பழத்தையே குறிப்பிட்டிருக்காங்க. இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டில் கமலா நறுங்கனியை உண்பார்க்கில் கோட்டமிடும் பித்தம் ஓடக்கேல் வாட்டும் தினவு கரப்பான் கிரந்தி சேருமோ மாதே தினந்தினம் போகம் மிகுந்தே. இந்த பாட்டை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும், கமலா ஆரஞ்சு பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது பித்தம் தனியும், தோல் நோய்களான கரப்பான் இல்லை புண் வருது, தேமல், சொறி சிறங்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாகவே இதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நமக்கு ஆண்மை குறைவு, விந்து நட்டம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, விந்தணுக்களின் அளவும் கூடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்ட அப்புறம் தான் எடுக்கணும், அதுவும் புளிப்பாக இருந்ததுன்னா எடுக்கக்கூடாது. இந்த இளைஞர்கள் நிறைய சத்துள்ள ஆகாரத்தை ஒதுக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பாட்டில் ட்ரிங்க் இந்த மாதிரி தான் குடிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த கமலா ஆரஞ்சு இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது இயற்கையாகவே நம்ம உடம்புல உள்ள எல்லா தாதுக்களுக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எந்த பழத்தையுமே ஜூஸாக குடிக்காமல் கடிச்சு சாப்பிட்றது தான் நல்லது.